காவிரி விவகாரத்தில் பூனை போல் பதுங்காமல் புலி போல் பாய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. மதுரையில் மே தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் உதயகுமார் அவர்கள். அந்த காட்சிகளையும் நாம் இப்போது காண்போம். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமையை மீட்டெடுத்த நாளாக இந்த மே தினத்தை நாம் உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகின்றோம். இன்றைக்கு சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய சார்பிலே நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்திற்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 100 ஆண்டுகளுக்கு மேலே உரிமை போராட்டத்தில் பல்வேறு காலகட்டங்கள் போராடி பல உயிர்களை தியாகம் செய்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம் என்கின்ற இந்த உலக வரையறையை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி உரிமையை நிலைநாட்டிய இந்த மே தினத்திலே நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுகிற தினமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை கூட பறிக்கின்ற வகையிலே 12 மணி நேர வேலை மசோதாவை இந்த திமுக தொழிலாளர் விரோத அரசு தாக்கல் செய்ததை நாம் இந்த நேரத்திலே இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய கவனத்திலே நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் 12 மணி நேரம் வேலை விருப்பத்தின் அடிப்படையில் என்று சொன்னாலும் கூட திமுகவுடைய தோழமை கட்சிகளை எதிர்க்கின்ற வகையிலே அன்றைக்கு குரல் எடுப்பு மூலமாக அது நிறைவேறியது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அது பின்பு எதிர்ப்பு அதிகமான காரணத்தினாலே அது வாபஸ் பெறப்பட்டது. இதை எதற்கு நான் சொல்கிறேன், ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தொழிலாளர் விரோத போக்கை சந்தர்ப்பம் கிடைத்தால், சமயம் கிடைத்தால், சூழ்நிலை அமைந்தால் செயல்படுத்துவதற்கு திமுக தயங்காது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலே, புரட்சித் தலைவருடைய காலத்திலே, நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய காலத்தில் தொழிலாளர் வர்க்கத்திற்கு அவர்கள் மீது தனி அக்கறை செலுத்தினார்கள். நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போது அண்ணா தொழிற்சங்கத்திற்கென்று தொழிலாளர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு தனி கொடி வழங்கி, அவர்களுக்கு தனி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி, அவர்களை பொதுச் செயலாளர் என்று அழைக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவருடைய வழியிலே அதை வழி நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களும் இருவரும் தெய்வங்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி அவருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் நம்முடைய என்எல்சி அந்த பங்குகளை எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்த போது அதை தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் அதையெல்லாம் அரசே முன்னின்று அதை வாங்கி கொள்ளும் தொழிலாளர் சார்பாக என்று அம்மா அவர்கள் ஒரு புரட்சியை செய்து காட்டினார்கள். இந்த கொரோனா காலத்திலே தொழிலாளர்களுக்கு, உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அம்மா உணவகத்திலே விலையில்லாத உணவுகளை வழங்கியதும் நீங்கள் நல்லா அறிவீர்கள். ஆக இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், கட்டட தொழிலாளர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். அனைவருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த தொழிலாளர் மே தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நீர் மேலாண்மை. இந்த உலகத்திலே நீரின்றி அமையாத உலகு என்பதை போல இந்த நீர் மேலாண்மையிலே திமுக அரசு எப்பொழுதெல்லாம் பதவி ஏற்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தோல்வி அடைகிறது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அம்மாவுடைய காலத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தார்கள். இது நிலத்தடி நீரை உயர்த்தி நீர் பற்றாக்குறை ஏற்படுகிற காலங்களிலெல்லாம் அதை சமாளிப்பதற்கு இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்ததை நாம் எல்லாம் அறிவோம். நாடாளுமன்றத்திலே பாரத பிரதமர் அவர்களே அம்மா அவர்களுடைய மழைநீர் சேகரிப்பு திட்டம் உலகளாவிய பாராட்டை பெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே குடிமராமத்து திட்டம் என்கிற ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் இதை தூர்வாருவது, விவசாயிகளை முன்னின்று அந்த பகுதியிலே
அதை தூர்வாருகிற போது மழைக்காலங்களில் இப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது வந்து வடகிழக்கு பருவமழை. அதே போல தென்மேற்கு பருவமழையில நமக்கு உபரி நீர் கிடைக்கும். இந்த வடகிழக்கு பருவமழையில நமக்கு மழை நீரே நேரடியாக கிடைக்கும். அப்போது அந்த மழை நீரெல்லாம் சேகரித்து வைப்பதற்கு நம்முடைய நீர் தேக்கங்கள், அதே போல நம்முடைய குளங்கள், கண்மாய்கள் இவையெல்லாம் நாம் தூர்வாரி தயார் நிலையில வைத்திருக்கிற போதுதான் அதை சேமித்து வைக்க முடியும். இப்போது என்ன 17 மாவட்டங்களுக்கு மேலே குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு 150 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதியில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்ந்து பார்க்கிற போது இந்த குடிமராமத்து திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் இவையெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில போட்ட காரணத்தினால இந்த நீர் மேலாண்மையை முழுமையாக அவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தினால இப்போ ஒரு உதாரணத்திற்கு நாம் மதுரையை நாம் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு 97% வந்து நம்முடைய இந்த நெல் உடைய கொள்முதல் நம்ம மதுரையில முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த 38,000 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே நம்ம 2022, 23 ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கிற போது இதே திமுக ஆட்சியில 87,000 டன் இன்றைக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஏறத்தாழ இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 50% நெல் கொள்முதல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுவரை இல்லாத இந்த நிகழ்வு, இந்த சம்பா நெல் சாகுபடிக்கு இந்த விவசாயத்திற்கு 3 மாதம் ஒரு தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த அரசு தண்ணீரை திறந்து விட்டாங்க. மேட்டூர்ல அவசரப்பட்டு தண்ணீரை திறந்து விடுறாங்க. அது கடமடைக்கு போறதுக்குள்ள அங்க விவசாயமே வந்து பால்பட்டு போகுது. ஆகவே தண்ணீர் திறப்பதில் ஏற்பட்ட நீண்ட இழுபறியினால பல விவசாயிகள் நம்பிக்கை இழந்து சம்பா சாகுபடியே செய்யல. இப்போ மேலூர்ல இருந்து ஒரு விவசாயி, முன்னாள் எம்எல்ஏ, நம்ம தண்ணி திறந்து விட சொல்றோம். முதல் போகம், 2வது போகம்னு. ஆனா மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர் என்ன செய்யறாங்க? ஒரு பாரபட்சமான ஒரு நிலையை கையாளுறாங்க. சோழவந்தான் தான் திருமங்கலம் தொகுதி. அங்க முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறாரு எங்க மாணிக்கம். இங்க நான் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏ. திருமங்கலம் பிரதான கால்வாயில உசிலம்பட்டியில இருந்து தண்ணி திறந்து விட சொல்றோம். நாங்க போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்கிறோம். அவங்க என்ன செய்யணும்? அந்த பரிந்துரையை வந்து கருத்துல கொள்ளணும்ல. விவசாயிகள் போராட்டத்தை தான் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஆனா எங்க மேல வழக்கு போட்டாங்க. இப்ப என்னாச்சு? 50% நெல் மகசூல் இன்னைக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப இது யாருக்கு பொறுப்பு ஏற்கிறது? மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்பாங்களா? இல்ல இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொறுப்பேற்ப 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க பொறுப்பேற்கிறதுக்கு முன் வருவார்களா? இல்ல முதலமைச்சர் பொறுப்பேற்க முன் வருவாரா? இல்ல இந்த நீரை திறந்து விடுவதில் பாரபட்சம் காட்டின அமைச்சர் வந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன் வருவாரா? ஆக கடந்த ஆண்டு நமக்கு வந்து 87,000 டன் நெல் கொள்முதல இன்னைக்கு 38,000த்துல குறைச்சதுக்கு யார் காரணம்? இதுதான் இன்னைக்கு விவசாயிகளுடைய, மதுரை விவசாயிகளுடைய எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு காவேரியில தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று தினம் டெல்லியில நடைபெற்ற கூட்டத்துல. அப்ப இது குறித்து வந்து முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு உரிய நீர் உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி பெற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து உரிய நீரை நாங்க பெறுவதற்கு முயற்சி எடுப்போம் அப்படியாவது சொல்லணும்ல. எதுவுமே வாய் திறக்காம இருந்தா அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க கூட்டணி தர்மத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்க காவு கொடுக்குறீங்களா? தமிழ்நாட்டினுடைய காவிரி உரிமையை நீங்க காவு கொடுப்பதற்கு நீங்க தயாராயிட்டீங்களா? இது கேள்வி விவசாயிகள் மத்தியில வருது. அதே போல இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், அதுல என்ன நீங்க குறை கண்டீங்க? அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகவே நீர் மேலாண்மை பொறுத்தளவுல இந்த அரசு முழுவதுமாக தோல்வி அடைந்து விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு 19 மாவட்டங்களுக்கு மேல குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இப்ப இதை ஒரு உதாரணம் சொல்றேன், ஆதாரபூர்வமா. கடந்த காலங்கள்ல எல்லாம் இந்த கோடை காலத்துல, இது போன்ற கோடை காலத்துல 23% நீர்த்தேக்கத்துல நீர் இருப்பு இருக்கணும், முறையா கையாண்டு இருந்தா. இப்போ 17% தான் இருக்கு. இப்போ இதனால என்ன ஆகும்? குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். இப்ப நம்ம மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூல வைகை, முல்லை பெரியாறு, வைகை ஆறு வறண்டு போச்சு. இப்ப அதோடைய ஆற்று பகுதியில நம்ம எல்லாம் வந்து கிணறு அமைச்சு நம்ம வந்து ஊத்து எடுத்து
அதுல தான் தண்ணிய கொண்டு வந்து கூட்டு குடிநீருக்கு குடுக்குறோம். இப்போ அந்த இதெல்லாம் வறண்டு போனதுனால, கூட்டு குடிநீர் திட்டம் பூரா செயலிழந்து போய் நிக்குது. கரண்ட் இல்ல. பவர் கட் ஆகுது. இப்போ உற்பத்தி குறைவா இருக்கு. தேவை அதிகமாயிருச்சு. இது பேலன்ஸ் பண்ணணும்ல. எப்பயுமே உற்பத்தியும், தேவையும் சரிசமமா இருந்தா தானே மின் வந்து தடை இல்லாம அம்மாவுடைய காலத்துல சவால் விட்டு சொன்னாங்க. மின் மிகை மாநிலமாக அன்னை தமிழகத்தை நான் நிர்வாகம் செய்து காட்டுவேன். என்னிடத்தில் ஆட்சி பொறுப்பை கொடுங்கள் என்று அம்மா சவால் விட்டு அத செஞ்சாங்க. இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தினதோட சரி. நீங்க அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது இந்த நிர்வாகம் என்னதான் செய்றீங்க? இந்த 3 வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு என்னதான் சேவை செஞ்சிருக்கு? என்னதான் திட்டங்கள குடுத்திருக்கிறாங்க? எதுவுமே தெரியலையே. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை திமுக அரசு கொடுத்த திட்டங்களை காணவில்லை. இதான மக்களுடைய நிலையா இருக்குது. ஏதாவது செய்யுங்க. அதிகாரத்த மக்கள் உங்கள்ட்ட குடுத்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா நீங்க? விலைவாசிய உயர்த்தியாச்சு. மின்சார கட்டணத்த உயர்த்தியாச்சு. கஞ்சா போதைப் பொருள் கிடைக்காத ஊர் இருக்கா? நாடு இருக்கா? வீதி இருக்கா? சாராய ஆறு ஓடுது. கள்ளச்சாராயத்துல உயிர் பலி ஏற்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சித்திரை திருவிழா மதுரையில உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா. 7,000 போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறாங்க. பட்டாக்கத்தி எடுத்துட்டு வந்து ஒருத்தன வந்து உயிர கொன்னுட்டு கொண்டு போட்டுட்டு போறாங்க. மக்கள்லாம் அச்சத்துல ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. என்னன்னு பார்த்தா அவன் கஞ்சா போதையில இருக்கான். அவனுக்கு தாய் யாருன்னு தெரியல, பிள்ளை யாருன்னு தெரியல, மனைவி யாருன்னு தெரியல, உறவினர் யாருன்னு தெரியல. ஏன்னா கஞ்சா போதை போட்டா மூளை மழுங்கி போய் மனிதன் மிருகமாக மாறி விடுகிறான். அவனுக்கு உறவுடைய முக்கியத்துவம் தெரியல, யார் என்னன்னு தெரியல. அப்ப அத தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவல்துறை இவ்வளவு பேர் இத விட பெரிய கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஊடகத்திலே வெளியிட்டீங்க. வேலை முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து அக்கடான்னு வீட்டுக்கு போறாரு. அவர நிறுத்தி 4 பேர் பட்டாக்கத்தியோட போட்டு அடிச்சு தாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா போதையில இருக்கிறான். அதுக்கு காவல்துறை விளக்கம் குடுக்குறாங்க. அவர் கஞ்சா போதையில இல்ல, மது போதையில இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விளக்கம் இந்த மக்களுக்கு. அவங்க உயிர கையில பிடிச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அவன் மது போதையா இருந்தாலும் சரி, கஞ்சா போதையா இருந்தாலும் சரி, போதையினால அந்த மனிதன் மிருகமாக மாறி விடுகிறான். அதனால செய்கிறது என்னவென்றே தெரியவில்லை. தன் நிலை இழந்து விடுகிறான். அது இன்னைக்கு நாங்க நேத்து கூட குராயூர்ல பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் தரக்கூடாதுன்னு போராடினோம். இந்த மக்கள் மீது ஏதாவது நாங்க கோரிக்கை வச்சா, அத வந்து நிறைவேத்துறதுக்கு இந்த அரசு வந்து கடந்த காலங்கள் எல்லாம் அக்கறை செலுத்துவாங்க. மக்கள் பிரதிநிதிகள் குடுத்தா. இப்ப மக்கள் பிரதிநிதி போராடினா கைது செய்து வழக்கு போடுறாங்க. நாங்க டோல்கேட்ட நாங்க வந்து அகற்றிடுவோம்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது இதே திருமங்கலத்துல சொல்லிட்டு போனாரு. நாங்க இப்போ வந்து அத அகற்றி குடுங்கன்னு மக்கள் அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க போராடுனா, எங்கள வந்து கைது செய்து வழக்கு போடுறாங்க. அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யுங்க. விதிமுறை மீறி இருக்குதுன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அதுக்கு இல்ல. இன்னைக்கு அவங்க வந்து நாங்க தேர்தல் புறக்கணிக்கிறோம்னு போராட்டம் நடத்துறாங்க. அத கூப்பிட்டு பேச வேண்டாமா இந்த அரசு? சரி தண்ணீர் விடுங்கன்னு இங்க எம்.எல்.ஏக்கள், முன்னாள் எம்.எல்.ஏக்கள்ல போய் மாவட்ட ஆட்சியர்ட்ட போய் மனு குடுக்க போனா, எங்கள வந்து மா மாவட்ட ஆட்சித்தலைவர சந்திக்க விடாம, எங்கள கைது செய்து, எங்கள வழக்கு போட்டு எங்கள இது பண்றாங்க. சரி தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் தேர்தல புறக்கணிச்சுட்டாங்க. அங்க வந்து திருமங்கலத்துல விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு வந்து இந்த தேர்தல் நேரங்கள்ல அங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு அளிச்சாங்க. ஒரு சில கிராமங்கள்ல இந்த அரசினுடைய அ மக்கள் விரோத போக்கை கண்டித்து தேர்தல புறக்கணிக்க செய்றாங்க. நாங்க கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கனால முடியல. தேர்தல் முடிஞ்சு போய் சந்திக்கிறோம். அவங்ககிட்ட கேட்கிறோம். உர தொழிற்சாலை இருக்கு. நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர்ட்ட கடிதம் குடுக்குறேன். அது நடவடிக்கை எடுங்கன்னு. அவங்க நியாயப்படுத்துறாங்களே தவிர, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முன் வரல. மாவட்ட ஆட்சியர்ட்ட சொல்றோம். இரவு நேரத்தில அது கடுமையான ஸ்மெல் வந்துருச்சு. அதனால 30 கிராமங்கள் பாதிக்கப்படுறாங்க. சென்னம்பட்டி ஒரு கிராமத்தில தான் அதுக்கு முதல்ல போராட்டம் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும். அது இப்ப பார்த்தீங்கன்னா, ஓடப்பட்டி ஆரம்பிச்சு மேலப்பட்டி போய், அவுள்சூரப்பட்டி போய், உன்னிப்பட்டி போய் 30 கிராமத்தில வந்து இன்னைக்கு கள்ளிக்குடியில வந்து அந்த மக்கள் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அத இந்த அரசு கவனத்துல கொண்டு போனா, ஒரு தனியார் தொழிற்சாலைக்கு காட்டுற அக்கறை, அது 30 கிராம மக்களுக்கு நீங்க வந்து காட்ட மாட்றீங்க. கல்லுப்பட்டியில, பாறைப்பட்டியில இன்னைக்கு வந்து மதுரையிலருந்து திருமங்கலத்துலருந்து ராஜபாளையம் போற சாலை. அங்க நாங்க இருக்கிற போது அங்க ஒரு பஸ் நிறுத்தம் இருந்துச்சு.
அந்த நிறுத்தத்தை எடுத்துட்டு ஆதிதிராவிடர் மக்கள் பெரும்பகுதியா வாழக்கூடிய அந்த பகுதி. அவங்க எல்லாம் அன்றாடங்காட்சி ஏழை எளிய மக்கள், வாழ்வாதாரத்திற்காக தினந்தோறும் உழைக்கிற மக்கள். அந்த மக்களுக்கு அந்த பஸ் நிறுத்தம் இருந்துச்சுன்னா, அவங்க இறங்கி அப்படியே பக்கத்துல வீடு போயிருவாங்க. அவங்க சுற்றுலாபுரத்துல பஸ் நிறுத்தத்த வச்சுட்டா, அங்கருந்து சென்னையிலேருந்து அவங்க ரூ. 150க்கு வந்துடுறாங்க. இங்கேருந்து ரூ. 350 குடுக்க வேண்டியது இருக்கு ஆட்டோக்கு இரவு நேரத்துல. இத அரசு கருத்துல கொண்டு, அதுல ஒரு பஸ் நிறுத்தம் செய்றதுனால என்ன நிதி இழப்பு ஏதாவது ஏற்பட போதா? இதுக்கு போராட்டம் அந்த மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி, அங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்கிறாங்க. எந்த கோரிக்கையுமே இந்த அரசு செவிமடுத்து கேட்க மாட்றாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைய கவனிக்க மாட்றாங்க. மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான பிரச்சனைய கவனிக்க மாட்றாங்க. வறுமை ஒழிப்ப பத்தி எதுவுமே பேசுறதில்ல. வளர்ச்சிய பத்தி எதுவும் பேசுறதில்ல. வேலைவாய்ப்பை பத்தி எதுவுமே பேசுறதில்ல. சட்டம் ஒழுங்க பத்தி எதுவும் பேசுறதில்ல. ஜீவாதார உரிமைகள பத்தி பேசுறதில்ல. மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னா பேசுறதில்ல. சொத்து வரி உயர்ந்துச்சுன்னா பேசுறதில்ல. அப்ப எப்ப எதத்தான் பேசுவாரு அவரு? அவரு கட்சிக்கு உதயசூரியனுக்கு தினந்தோறும் ஓட்டு கேட்கிறாருல்ல. எந்த உரிமையோட கேட்கிறாரு? இந்த மக்கள் எல்லாம் வாழ வச்சு, இந்த மக்கள் எல்லாம் பாதுகாத்தா தானே அவரு ஓட்டு கேட்க முடியும். வாக்குரிமைய கேட்டு அவரு ஒவ்வொரு இதுலயும் திமுக கட்சி தலைவரா கேட்கிறாரு. அவரு கட்சி தலைவருடைய உரிமைய நிலைநாட்டுறாரு. சந்தோஷம். ஆனா முதலமைச்சரா நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்க இந்த மக்களுக்கு செய்ய தவறி இருக்கிறீங்களா? இதுக்கு இந்த மக்கள் உங்களுக்கு தண்டனை குடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில இல்லை. ஆகவே நீர் மேலாண்மையில தோல்வி, சட்டம் ஒழுங்கிலே தோல்வி, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதிலே தோல்வி. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இது தோல்வி அரசாங்கமாக, மக்கள் நம்பிக்கை இழந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. ஆகவே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. வறுமையை ஒழிப்பதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. நீர் மேலாண்மையிலே தோல்வி அடைந்த காரணத்தினாலே இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நீர் தேக்கங்களிலே இன்றைக்கு நீர் அளவு குறைந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் இந்த அரசு நாங்களும் சட்டமன்றத்தில எங்க பொதுச் செயலாளர் சொல்லி பார்த்துட்டாரு. யாரும் கேட்கல. இப்பயும் கேட்க மாட்றாரு. இப்ப கொடைக்கானல்ல போய் கோல்ஃப் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர். என்ன செய்றது? இதெல்லாம் இறைவன் விட்ட வழின்னு தான் போணும். வேற வழி இல்ல. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர்ல தனியார் கல்குவாரியில அது திமுகவுடைய கட்சிக்காரங்க நடத்துறதா முதல் கட்ட தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. விசாரணை பண்ணணும். இது என்னன்னா, இன்னைக்கு தொழிலாளர் தினத்துல எல்லா தொழில் நிறுவனங்களும் விடுமுறை விடணும். அப்ப இது சட்டத்துக்கு விரோதமானது தானே இது. அப்ப திமுகவுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? அந்த கல்குவாரியில வேலை பார்த்த அந்த வெடிபொருட்களை இறக்கி வச்ச அந்த தொழிலாளர்கள் உடல் சிதறி எத்தனை கிலோமீட்டருக்கு சிதறிக்குன்னே தெரியல. பார்க்கவே அது ரத்தம் உறைந்து போகிற வகையில ஒரு கொடூரமான செயலா இருக்கு. இத்தனைக்கும் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்க காவல்துறை ஆய்வு செய்து அது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உயிர் பறி போயிடுச்சே. இந்த தொழிலாளர் தினத்துல இந்த தொழிலாளர் உயிரை காப்பாற்ற முடியாத இந்த கையாலாகாத அரசு இது உரிய நடவடிக்கையை விசாரணை நடத்தணும். அதுல யாரு இது காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தரணும். இது போன்ற தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற தன்மை என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு இதுல தனி அக்கறை செலுத்தணும், முழு கவனம் செலுத்தணும், உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும். தனியார் கல்குவாரியில இன்னைக்கு 4 உயிர் பறி போயிருக்குதுன்னா, இதுக்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்று, இது செயல்படாத அரசு ராஜினாமா செய்யணும். வேற வழியே இல்ல. மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த வெயில் வெப்பச்சலனம் 19 மாவட்டம். அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்க முடியல. மக்களுடைய விலை மதிக்க முடியாத இறைவனுடைய கருணை கொடையாக இருக்கிற உயிரை இந்த அரசு காப்பாற்றுவதற்கு எந்த விதமான லாயக்கற்ற அரசாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசு இனியும் இந்த மக்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கு மிக விரைவிலே அதற்குரிய பாடம் புகட்டுவார்கள். எப்பவுமே கர்நாடகா தண்ணி தருவோம், தமிழ்நாடு தண்ணி தருவோம்னே சொன்னது கிடையாது. அவங்க இப்பயும் அதான் சொல்றாங்க. நாங்க சுப்ரீம் கோர்ட் போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். இவங்களுடைய அணுகுமுறை என்பது கூட்டணி தர்மத்திற்காக நம்முடைய காவிரி உரிமையை இவர்கள் மயிலிறகை கொண்டு அணுகுகிறார்களோ, இதுல நம்ம எப்படின்னா புலி போல் பாயணும், பூனை போல் பதுங்குறாங்க. இது நம்முடைய ஜீவாதார உரிமை.
நம்ம உச்சநீதிமன்றத்துல போய் ஏற்கனவே தீர்ப்பு வாங்கி காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்கிறோம். ஒழுங்காற்று குழு அமைச்சிருக்கிறோம். அதுக்கு தலைவர் இருக்கிறாங்க. அதுக்கு அங்க இங்க உறுப்பினர் இருக்கிறாங்க. இவங்கள நமக்கு சேர வேண்டிய டிஎம்சி. நம்ம இது இரவல கேட்கல. நம்முடைய உரிமை என்பதை உச்சநீதிமன்றத்திலே நாம் இன்றைக்கு மாண்புமிகு நீதி அரசர்கள் அந்த உடைய உண்மை நிலவரங்களை, தேவைகளை அறிந்து பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப திரும்ப நீங்க வழக்கு கொண்டு செல்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இது எதற்கு வழிவகுக்கிறது? நம்முடைய ஜீவாதார உரிமைகளை நாம நிலைநாட்ட முடியாத ஒரு கையாலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு திமுக அரசு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. உரிமையை நம்ம நிலைநாட்டுறதற்கு ஒரு போர் குணத்தோட நம்ம அந்த உரிமையை நிலைநாட்டுறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல நம்ம பெற்றிருக்கிறோம். அதை மறுக்கிற போது அதுக்குரிய நம்ம வாதங்களை எடுத்து வச்சு நம்மளுடைய உரிமையை நாம் பெற வேண்டியது அரசினுடைய கடமை, ஆட்சியாளருடைய கடமை. எப்பயுமே மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எஜமானுடைய மனப்பான்மையோட தான் இருக்கும். அது காங்கிரஸ் சர்க்காரா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற சர்க்காரா இருந்தாலும் சரி, இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதற்கு தான் இந்த பேரிடர் நிவாரண நிதியை அவர்கள் ஒதுக்கி இருப்பதை நாம் பார்க்கிற போது 38,000 கோடி 37,000 சொச்சம் கோடியில 38,000 கோடி கேட்டிருந்தாங்க நிவாரணமா. ஆனா அவங்க ஒதுக்கி இருக்கிறது யானை பசிக்கு சோளப்பொரி. கேட்டா ஏற்கனவே 900 கோடி ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ரெகுலர் ஃபண்டு. நம்ம கிளைம் பண்றது பாதிக்கப்பட்ட இந்த நிலையை சீர்படுத்துவதற்காக, நிவாரணம் வழங்குவதற்காக, இடுபொருள் மானியம் வழங்குவதற்காக எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். எப்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையில புயல் தாக்கம் ஏற்படுதோ அப்பெல்லாம் உடனே மத்திய குழு வருவாங்க, ஆய்வு செய்வாங்க, அவங்க ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம மாநில அரசும் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு மெமரண்டம் கொடுப்போம். அதாவது ரிலீஃப் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கொடுப்பாரு. அது உள்துறையில பேரிடர் மேலாண்மை துறையில அதை ஆய்வு செய்து அந்த நிதியை கொடுக்கணும். கொடுக்கலையே. இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. ஏன் காங்கிரஸ்ல இதே திமுக அரசு அங்க வைக்கிற போது எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாங்க? இங்க வாங்கி கொடுக்கல. இவங்களால வாங்கவும் முடியல, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்ல, இவங்களுக்கு வாங்குறதுக்கும் தகுதி இல்லை. அதனாலதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் என்ன சொன்னாரு? தேசிய கட்சிகள் தமிழகத்துடைய உரிமையை புறக்கணிக்கிறார். ஆகவே தேசிய கட்சிகள் நாம் புறக்கணிப்போம். தமிழ்நாட்டு உரிமையை முன்னிறுத்தி நாம் தேர்தல் களத்தை நாம் சந்திப்போம் என்று இன்னைக்கு ஒரு தீர்க்கமான மக்கள் நலன் சார்ந்த உறுதியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆகவே மத்திய அரசு இன்றைக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிற போது, இப்போ பக்கத்துல கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணம் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதா பிரதமர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆய்வு செய்யும் போது அந்த பேட்டியில சொல்றாரு. இப்ப அந்த பாதிப்பை நாங்க குறைத்து மதிப்பிடல, அது குறித்தது குற்றம் சொல்லல. ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, பக்கத்து மாநிலம். இப்ப ஓசூர் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டுனா கர்நாடகா, அதுக்கு இங்கிட்டு வந்தா தமிழ்நாடு. இங்க சுண்ணாம்பு வச்சு இங்க வெண்ணெய் வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க அங்கேயும் கொடுங்க, இங்கேயும் கொடுங்க. நீங்க சொல்ற ஜிஎஸ்டி பங்கீடு கொடுங்க, மெட்ரோ ரயில் வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுங்க. பங்கீட்டு தொகையை நீங்க கொடுத்தீங்கன்னா தானே வளர்ச்சி செய்ய முடியும். அப்ப கொடுக்கிற இடத்துல இருக்கிற மத்திய அரசும் நம்மளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது. அதை உரிமை போராட்டம் நடத்தி பெற வேண்டிய மாநில அரசும் இன்னைக்கு கையாலாகாது கை கட்டி வேடிக்கை பார்க்குது. அதுக்கு என்ன காரணம்? மத்திய அரசுக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. நாடகம் நடிக்கிறார்களா, சவுடால் பேசுகிறார்களா, அல்லது வசனம் பேசுகிறார்களா? இங்கே பெற வேண்டிய உரிமையை இங்கே காவு கொடுக்கிறார்கள், கைவிட்டு விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் ஒரு சாதாரண தொண்டை. இன்னைக்கு குரு பயிற்சி, இன்னைக்கு மே தினம். தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு உழைப்பு செம்மல்னு ஒரு விருது கொடுத்துருக்காரு. அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த விழாவை பத்தி கேளுங்க, அதை பத்தி சொல்றேன்.
கருணாநிதி பத்தியில ஒரு 5 பக்கத்துல 10 தலைப்புல பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இல்ல திணிக்கப்படுகிற வரலாறும் புகுத்தப்படுகிற வரலாறும் வரலாற்றில் நின்றதாக வரலாறு இல்லை. திணிக்கப்படுகிற வரலாறும் புகுத்தப்படுகிற வரலாறும் வரலாற்றிலே நிலை நின்றதாக வரலாறு இல்லை. அதிகப்படியான இடங்கள் அதிமுக பெரும் பட்சத்துல மத்தியில ஒரு எல்லா தேசிய கட்சிகள் தான் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. 40க்கு 40ம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தலைமையில வெற்றி பெற்று எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்திலே சென்று அவருடைய காலடியில் சமர்ப்பித்து அதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றுவது. அந்த தீர்மானத்துடைய விளக்கத்தை எங்கள் பொதுச் செயலாளர் உங்களை எல்லாம் அழைத்து விரிவாக, விளக்கமாக, தெளிவாக உங்களிடத்திலே சொல்லுவார். 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்திலே அதை சமர்ப்பித்து எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக, விரிவாக உங்களிடத்திலே சொல்லுவார். நன்றி, வணக்கம்.